நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கதிரின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகாவிற்கு 3 வருட சிறை தண்டனை. விடுதலை புலிகளுக்கு ஜேவிபிஏ ஆயுதம் வழங்கியது அமைச்சர் சந்திரகாந்தன் தெரிவிப்பு. தேர்தலை நடத்தும் 3 வாரங்களில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு வெளியான அறிவிப்பு. கோர விபத்து, இளைஞன் ஸ்தலத்தில் பலி. ரஷ்யா உக்ரைன் போரில் 17 இலங்கை ராணுவ சிப்பாய்கள் உயிரிழப்பு. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 2016 டிசம்பரில் தெமட்டகொட பிரதேசத்தில் தமது டிபெண்டர் காரில் இளைஞர் ஒருவரை கடத்தி சென்றதாக கிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட சந்தேக நபர்கள் குழுவிற்கு எதிராக போலீசார் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முறைப்பாடு செய்திருந்தனர். குறித்த வழக்கு தொடர்பான 18 குற்றச்சாட்டுகளின் பேரில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு குறித்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஜேவிபியினரே ஆரம்ப காலத்தில் ஆயுதங்களை வழங்கினர் என்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் இராஜாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்தார். மட்டக்களப்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பிள்ளையான் மக்களை அச்சுறுத்துவதாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். அனுரகுமார திசாநாயக்க தரப்பினரே எங்களுக்கு முதன்முறையாக ஆயுதங்களை வழங்கினர். அதன் பின்னரே மக்களை சுடுவதற்கு எங்களிடம் ஆயுதம் கேட்டார்கள். ஆனால் நாங்கள் அதனை கொடுக்கவில்லை. பிள்ளையான் மக்களை அச்சுறுத்துவதாக இருந்தால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகளவான வாக்குகளை பெற்றது யார்? எனவே ஜனநாயகத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் அனுரகுமார திசாநாயக்க யோசித்து பொறுப்பான தலைவராக பேச வேண்டும். இந்த நாட்டை அழிக்க நினைக்கிற தலைவர்கள் எங்கள் மண்ணில் வந்து பேசியதையிட்டு கவலையடைகிறேன். அவர்கள் ஒரு பிரபலமான ஆயுத குழு. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு ஆயுதம் தந்தவர்களும் அவர்கள்தான். பின்னர் அதனை கைமாற்றியதும் அவர்கள்தான். எனவே அந்த ஆயுதங்களை தேடி எடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அனுரகுமார திசாநாயக்காவுக்கு தெரிவிக்கிறேன் என்றார். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் எதிர்வரும் 3 வாரங்களில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கவுள்ளது. ஜூலை மாதம் 17ஆம் திகதிக்கு பின்னர் தேர்தலை நடத்துவதற்கான வர்த்தகமானி அறிவிப்பை வெளியிட ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைக்கும். அதன் பிரகாரம் செப்டம்பர் 17ஆம் திகதிக்கும் அக்டோபர் 17ஆம் திகதிக்கும் இடையில் ஒரு நாளில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் வகையில் ஜூலை மாதம் 17ஆம் திகதி முதல், அதாவது இன்னும் 3 வாரங்களின் பின் ஆயத்த பணிகளை தேர்தல்கள் ஆணைக்குழு மேற்கொள்ள வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹங்வெல்ல பெனகஹொட பிரதேசத்தில் ஹைலெவல் வீதியில் இன்று காலை இடம்பெற்ற லொரி மற்றும் மோட்டார் சைக்கிள் விபத்தில் 18 வயதினையுடைய இளைஞன் ஒருவன் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார். அவிசாவளை நோக்கி சென்ற லொரியின் எரிபொருள் தீர்ந்த நிலையில் வீதியோரம் நிறுத்தப்பட்டிருந்த போது வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் லொரியின் பின்பகுதியில் மோதியுள்ளது. மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற ஹங்வெல்ல கிராம்புல பிரதேசத்தை சேர்ந்த ஜெனித் பிரியதர்ஷன் என்ற இளைஞனே விபத்தில் உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் போரில் பங்கு கொண்டுயிரிழந்த இலங்கை ராணுவ வீரர்கள் 17 பேரின் குடும்பத்தினரை ரஷ்யாவுக்கு அழைத்து அவர்களுக்கு நட்ட ஈட்டுத் தொகையொன்றை வழங்க அந்நாட்டு அதிகாரிகள் இலங்கைக்கு உறுதியளித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யுத்தத்தில் காணாமல் போன மற்றும் காயமடைந்த இராணுவ சிப்பாய்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஈடு வழங்க ரஷ்ய தரப்பு இணக்கம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் யுத்தத்தில் சிக்கியிருக்கும் இலங்கை இராணுவ வீரர்கள் தொடர்பில் ரஷ்யா மற்றும் இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சு மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் பிரதிநிதிகள் உட்பட குழு முன்மொழியப்பட்டுள்ளதுடன் அதற்காக ரஷ்யா இணக்கமும் தெரிவித்துள்ளது என்றார்.
இளமக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னாள் யாழ் மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சில்வோஸ்திரி அலண்டின் காலமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாரடைப்பு காரணமாக காலமாகியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செல்வச்சந்நிதி ஆலய சூழலில் விற்கப்பட்ட மிக்சரில் பொறித்த நிலையில் பல்லியொன்று காணப்பட்டமை தொடர்பில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் மிக்சரை விற்பனை செய்த நபருக்கு 15,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சந்நிதி ஆலயத்தில் கடந்த திங்கட்கிழமை இரவு ஆனி பொங்கல் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இந்நிலையில் ஆலயத்திற்கு வருகை தந்த ஒருவர் ஆலய சூழலில் உள்ள இனிப்பு கடையொன்றில் மிக்சரை வாங்கிய போது அதனுள் பொறித்த நிலையில் பல்லியொன்று காணப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அப்பகுதி பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து பல்லியுடன் காணப்பட்ட மிக்சரை சான்று பொருளாக பெற்றுக்கொண்ட பொது சுகாதார பரிசோதகர் குறித்த இனிப்பு கடைக்கு எதிராக பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மிக்சரை விற்பனை செய்த நபரை கடுமையாக எச்சரித்த நீதிமன்று அவருக்கு 15,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்தது. 48வது தேசிய உதைப்பந்தாட்ட தொடரின் இறுதிப் போட்டிக்கு வடமாகாண ஆண்கள் அணி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த தொடரானது யாழ்ப்பாணம், துரையப்பா மற்றும் அரியாலை மைதானங்களில் இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் யாழ்ப்பாணம் துரையப்பா விளையாட்டு மைதானத்தில் இன்று இடம்பெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் வடக்கு மாகாண அணி மற்றும் ஊவா மாகாண அணிகள் மோதின. போட்டியின் இறுதியில் வடக்கு மாகாண அணி 6-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றது. வடமாகாண அணி சார்பில் நிதர்ஷன் 2 கோல்களையும் ஞானரூபன், கீதன், விக்னேஷ், கோபன் தலா 1 கோலினையும் பெற்றுக்கொண்டார். இந்தியா புதுடில்லியில் பெய்து வரும் கனமழை காரணமாக வீதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக டில்லி முழுவதிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லி விமான நிலையத்தின் டெர்மினல் ஒன்றில் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்துள்ளது. இந்நிலையில் இவ்விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதளமான www.tamilkadir.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள். அத்துடன் உடனுக்குடன் செய்திகளை காணொளி வடிவில் அறிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.